ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஸ்டடீஸ். நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையா? இதுதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. அது நாளை தான் தெரிய வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இப்போ கனமழையானது கொட்டி தீர்த்துட்ருக்கு. 27 மாவட்டங்களில் கனமழையானது பெஞ்சிட்ருக்கு. ஸோ மிக கனமழை எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மிக கனமழையானது பெஞ்சிட்ருக்கு. அதி கனமழை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால் இந்த மாவட்டங்களுக்கு தான் விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ சென்னையில் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அளிப்பது குறித்து ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு வெளியிடுறதை பற்றி தீவிர ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. அந்த ஆலோசனையோட முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ நாளைக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகுமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 25ஆம் தேதி மிக மிக கனமழையானது பெய்யக்கூடும் அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் தெரிவிச்சிருக்காரு. ஸோ 25ஆம் தேதி மிக கனமழையானது இருக்கும், புயலாக மாறக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மழையிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அறிவுறுத்தியிருக்கிறதாவும் தகவல் வெளியாகியிருக்கு.